my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த 6 பார்ட்டையும் சப்போர்ட் பண்ணீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இந்த பகுதியிலும் கூட ஒரு முக்கியமான காரியங்களை குறித்து சில ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். சபைகளில் இசைக்கருவிகளை எப்படி நாம் மெயின்டைன் பண்ணுறது, எப்படி வாசிக்கிறது என்பதை குறித்ததான அடிப்படை விஷயங்களை குறித்து நாம் பேச இருக்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Praise Lord, praise Lord. பிரைஸ் லார்ட். இந்த நாட்களிலே சபைகளிலே அதிகமான இசையாகட்டும் அல்லது குறைவான இசை சத்தம் அதிகமான சத்தம் கம்மி, அந்த மாதிரி எந்த பேலன்ஸிங்குமே தெரியாமல் இன்றைக்கி சபைகளில் சத்தம் வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, போன வீடியோவில் கூட ஒருத்தர் சொன்னார், மார்னிங் 5 to 6 ப்ரேயரில் நெய்பர்ஸ் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கிற ஒரு கமெண்ட் கூட வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சத்தம் அல்லது இசை இந்த துதி ஆராதனை நேரங்களிலே அல்லது சபையில் செய்தி வேலைகளிலே அந்த சத்தத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது அல்லது எப்படி வாசிப்பது, ஹவு டு ப்ளே கீபோர்ட், நம்மளுடைய இந்த கீபோர்டை வந்து நம்ம எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறத குறித்த அடிப்படை காரியங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் இதை குறித்ததான ஆலோசனைகளை நம்முடைய சபை போதகர்களுக்கும் அல்லது சபை தலைவர்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்படியாக, ஆலோசனை கொடுக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. Thank you. Praise the Lord. Thank you. எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தர் எங்களை இந்த ஊழியத்தின் மூலமாக அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார், கனப்படுத்தியிருக்கிறார், மேன்மைப்படுத்தியிருக்கிறார். எல்லாமே உங்களால் வந்தது. உங்கள் யாவருக்கும் முதலாவது என்னுடைய இதயம் திறந்த நன்றியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். இன்றைக்கி மிக முக்கியமான பார்ட், இது 7வது பகுதி. இந்த 7வது பகுதியில் ஏன் முக்கியமான பார்ட்னா, எல்லாருக்கும் கீபோர்டு வாசிக்க தெரியும், யாருக்கும் வாசிக்க தெரியாமல் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சவங்க 100 பேரில் 90 பேருக்கு பார்த்தீங்கன்னா, மியூசிஷியனில் 90 பேருக்கு கீபோர்டு வாசிக்க தெரியும். கிட்டார் வாசிக்க தெரிஞ்சது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, ஒரு 10% தான் இருக்கும். வயலின், மற்ற ஃப்ளூட்டு, மற்ற மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட், தபலா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மிக கம்மியாக இருக்கும். அது இல்லைன்னு கூட சொல்லலாம். சில டிஸ்ட்ரிக்ட்லேயே சார் ஏதோ ஒரு 2 ஒருத்தர் இருக்கலாம். நான் சொல்கிறது கிறிஸ்டியானிட்டி பேஸ்டில் பீப்புளில் சொல்கிறேன். ப்ரொஃபஷ்னலாக வாசிக்கிறவங்க, எந்த பாட்டுனாலும் என்ன லாங்குவேஜ்னாலும் எவ்வளோ வேகமாக இருந்தாலும் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் வாசிக்கிறவங்க ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து அதையே தான் அவங்க தொழிலாக கொண்டிருப்பாங்க, அந்த ஊழியத்தை தான் செய்வாங்க, ஸ்டுடியோவில் வாசிப்பாங்க. இப்போ ரெக்கார்டிங்கில் வந்து வாசிக்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ என்னென்னா, நம்ம லைவாக கீபோர்டு வாட்சர்லாம் எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் ரெக்கார்டிங்கில் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அது மக்களுக்கு ஒவ்வொரு முறையும் அந்த பாட்டு கேட்குறப்போ, அடுத்தடுத்த முறை கேட்குறப்போ, கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், அந்த கீபோர்டில் இந்த நோட்டு வந்து தப்பு, இந்த கார்டு தப்புன்னு சொல்லி ரெக்கார்டிங்கில் சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டேஜில் லைவ் ப்ரோக்ராமில் வாசிக்கிறப்ப எப்பேற்பட்டாலும் பாஸ் மார்க் வாங்கிடுவாங்க, நல்லா வாசிடுவாங்க, ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஆனால் ரெக்கார்டிங் வாசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அவங்க ஒரு சின்ன 0.1% அளவு கூட அவங்க தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா ரெக்கார்டிங் இட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ நான் இன்றைக்கி லைவ் இதில்
நம்ம லைவில் என்னென்ன ஹெல்ப்பு நான் உங்களுக்கு பண்ணலாம், அல்லது சர்ச்சில் வந்து நீங்கள் கொஞ்சம் மாடிஃபைடாக நீங்கள் கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யலாம். இப்போ ஏதோ ஒரு 10 கட்டையை அமுத்தி பிடிச்சி வாசிச்சுக்கிறதுனால கீபோர்டு வாசிக்கணும்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா நிறைய பேர் கீபோர்டுனாவே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ரிதம்மை போட்டு நம்ம வாசிக்கிறதுன்னு நினச்சிக்கிறாங்க. ரிதம் போட்டு அக்கம் ஆன் பண்ணி விட்டு அப்படியே ஒரு கீ தொட்டாங்கன்னா டி மேஜர் பாட்டுக்கு அப்படியே குதிரையாட்டாக போயிட்டுருக்கும், டொக்குரு டொக்குரு டொக்குன்னு போயிட்டுருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் காம்பேக்டாக இருக்கணும், நல்லா பேக்கப்பாக இருக்கணும், மியூசிக்ங்கிறது சப்போர்ட்டிவாக இருக்கணும், சாங் பாடுறவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது, ஒரு சாங்கை ஜிவ்வுன்னு அப்படியே தூக்கணும். அப்படி அவங்க பாடிட்டுருக்க அப்படியே மெர்ஜ் ஆகணும். அவங்களால பாட முடியலன்னு சொல்லி மைக் எடுத்தாங்கன்னா அவங்க 5-6 சரணம் பாடணும். அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கணும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது. ஆனால் இன்றைக்கி நிறைய இடங்களில் நான் பாடுறேன், நான் பாடுறதுக்கு ஆப்போசிட்டாக வாசிக்கிறாங்க. ஹெல்ப்பாக இருக்கணும், ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டே தவிர எகெயின்ஸ்டாக நிற்கிறதுக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. ஆகையினால சில பெரிய ஆட்கள்லாம் நேற்றுக்கு ஒரு ப்ரோக்ராமில் சேலம் நான் போயிருந்தேன். ரொம்ப வேதனையாக இருந்தது. அவர் பாட்டு பாடவரை அம்பு விட்டு தாக்குற மாதிரி அப்படி அவர் பாட்டை ஆப்போசிட் கார்டு வைக்கிறாங்க. அப்படி தயவு செய்து இந்த வேலையை மியூசிஷியன்ஸ் யாரும் செய்யாது. உங்கள் திறமை தயவு செய்து காட்டாதீங்க. பாடுறவரை ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு பாடுறவரை நீங்கள் மலை மேலே கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆக்சிடென்டல் கார்ட்ஸு, மற்ற பவர் கார்ட், அது இதுன்ட்டெல்லாம் அந்த டிஸ்டார்ஷன் கிட்டார் எல்லாம் வச்சுட்டு அது என்ன டேஸ்ட் அப்படின்னே தெரியல. டிஸ்டார்ஷன் அப்படிங்கிற கிட்டாருக்கு நான் அப்படியே டைரியில் போய் டிக்ஷனரியில் படித்தேன், கூகுளில் போய் பார்த்தேன். ஒழுக்கமாக போயிட்டுருக்கிற ஒரு சவுண்டை கெடுக்கிறது தான் டிஸ்டார்ஷன் போட்டிருக்கான். ஒரு பாட்டை அதை இருக்கிற இயல்பு நிலைமையிலிருந்து அந்த இயல்பு சாரா மற்ற நிலைமை கொண்டு போகிறது, அதுக்கு பேர் தான் டிஸ்டார்ஷன் போட்டிருக்கான். ஒரு நோட் இப்படி போகுது, சி நோட் இப்படி போகுதுன்னா அது இப்படின்னு போய் தான் அந்த சி நோட் கடைசியாக போகும் டிஸ்டார்ஷனில் போகிறப்ப. ஸோ இதெல்லாம் வந்து லைட் மியூசிக்கில், சினிமாவில் அல்லது பிசாசுகளுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் தயவுசெய்து சபைகளில் இதை வந்து கொண்டு வராங்க. இதை நான் சொல்லுவதற்கு எனக்கு தகுதியும் இருக்கிறது, எனக்கு ஞானம் இருக்கிறது. தயவுசெய்து இந்த பாடலை கெடுக்கிற காரியங்களை சபையில் தயவுசெய்து செய்யாதீங்க. ஃபன்னி, க்ரைசி, ஃபேண்டசி இதுலேயே போட்டிருப்பாங்க. க்ளப் டான்ஸுன்னு போட்டிருப்பாங்க. அதுலேயே போட்டிருப்பான் க்ளப் டான்ஸுக்கு வர பீட்டுன்னு சொல்லி போட்டிருப்பான். இந்த கீபோர்டு எமஹாலே இருக்கும். க்ளப்பில் டான்ஸுக்கு போடுற பீட்டெல்லாம் இதெல்லாம் போட்டால் என்னென்னா நிஜமாக சொல்கிறேன், ஆவியானவர் வரமாட்டார். ஆவியானவர் இருந்தாருன்னா அந்த சபையில் போயிடுவார். அப்புறம் இவங்க வாங்கன்னு சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டுருக்க வேண்டியதுதான். ஆவியானவர் தயவுசெய்து வர வைக்கிற இசைகளை போடுங்க, பண்ணுங்க, செய்யுங்க. தயவுசெய்து ஆப்போசிட் விகற்பமான சினிமாவில் இருந்தோ அல்லது மற்ற இடத்துல நீங்கள் கேட்டதோ, சர்க்கஸில் வாசிக்கிற மாதிரியோ, லைட் மியூசிக்ஸோ, அந்த 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 இதாக அந்த க்ரைஸியெல்லாம் விட்டுருங்க. இன்னொன்று மிக முக்கியமாக சொல்கிறேன், கீபோர்டு நீங்கள் பழகுனீங்கன்னா குறைஞ்சது 10 இயர்ஸ் பழகுங்க. நல்ல குருக்கிட்ட போய், நல்ல டீச் பண்ணுறவங்கள்ட்ட போய், நீங்கள் ட்ரினிட்டி லண்டன் கிளாஸில் தான் போய் படிக்கணும். ஒரு கிரேடு 25,000 கொடுத்து செலவு பண்ணி 8 கிரேடுக்கு 2 லட்ச ரூபா செலவாகுது. அதுதான் நீங்கள் படிக்கணும்னு கிடையாது. கிட்டாரெல்லாம் நீங்கள் பழகுனா 10 இயர்ஸ் பழகுங்க. கீபோர்டெல்லாம் பழகுனா அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸாவது நீங்கள் படிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு கார்டு நாலேஜ் வராது. கார்டு நீங்கள் கிடைக்கத்தான் நீங்கள் கார்டு, ஒரு பாட்டுக்கு எத்தனை கார்ட்ஸ் வைக்கிறீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு கார்டு இருக்குது பாஸ்டர். ஒரு வார்த்தைக்கு ஒரு கார்டு இருக்குது, அடுத்த வார்த்தைக்கு ஒரு கார்டு இருக்குது. இன்னொரு டீச்சர் எனக்கு சொன்னார், என்னோட டீச்சர், ஒரு எழுத்துக்கெல்லாம் ஒவ்வொரு கார்டு இருக்குதுன்னு சொன்னார். 10,000 கார்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு எத்தனை கார்ட்ஸ் தெரியும்னு சொல்லி ஒரு மியூசிஷியன் போய் கேளுங்க, 30 கார்டு 50 கார்டுக்கு மேலே சொல்லவே மாட்டார். ஸோ கார்ட் இஸ் அ சிம்பனி, கார்ட் இஸ் அ ஆர்கெஸ்ட்ரேஷன், கார்ட் இஸ் அ மாஸ்டர் ஆஃப் மியூசிக், கார்ட் இஸ் அ பேஸ் ஆஃப் சாங். நீங்கள் வந்து இந்த சாங்க்கு கார்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்யவே முடியாது. ஸோ ஒரு பாட்டுக்கு நியர்பை ஒரு 20 கார்ட்ஸ் அல்லது 30 கார்ட்ஸ் வந்து நீங்கள் தயவு செய்து வாசி ஆகணும். ஸோ யூ ஷுட் ஸ்டடி. உடனே ஃபோன் பண்ணி பாஸ்டர் சி மேஜருக்கு என்னென்ன கார்டெல்லாம் வரும்னு சொல்லி என்ன செக் பண்ணுறதுக்காக நிறைய பேர் அப்படிலாம் ஃபோனில் கேட்பாங்க. இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் மியூசிக் டீச்சர்கிட்ட போகணும். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தர் இருக்கலாம், நல்ல டீச்சர் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, அவங்கள விட்டுறாதீங்க. அந்த மியூசிக் டீச்சர்கிட்ட போய் தயவு செய்து நீங்கள் படிக்கணும்.
படிச்சிங்கன்னா தான் கீபோர்டை நீங்கள் தொட முடியும். கீபோர்டு வாசிக்க தெரியாமல் கத்தர் சொல்லி கொடுக்குறார், ஆவியானவர் சொல்லி கொடுக்குறார், இதெல்லாம் வேண்டாம். ஏன்னு கேட்டால் ஆவியானவர் சொல்லி கொடுக்குன்னா நீங்கள் கைத்தட்டி பாட்டு பாடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து அதை படிக்காமல் பழகாமல் தவறுதலாக வாசிட்டு ஆவியானவர் வந்து தப்பு தப்பாக வாசிக்கிற சொல்லித்தரவே மாட்டார். ஏன்னா ஆவியானவர் பற்றி உங்களுக்கு எல்லாம் என்னென்ன தெரியுமோ அத்தனை எனக்கு தெரியும். ஆவியானவர் ஒழுக்கமில்லாத ஆவியானவர் இல்லை. வசனம் சொல்லுகிறது அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், அவர் சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்ய கடவுன்னு இருக்கு. சங்கீதம் 33:3 சொல்லுகிறது ஒரு வசனம், வாத்திய கருவிகளை நேர்த்தியாய் வாசியுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எடுத்து சங்கீதம் படித்து பாருங்கள். ஸ்கில்ஃபுல்லாக வாசிக்கிறவங்கள தான் சாலமோன் அன்னைக்கு செலக்ட் பண்ணார். ஸ்கில்டு இல்லாத ஆர்ச்சர்ஸ் வந்து அன்னைக்கு அவங்க டீம்லேயே கிடையாது. ஆகையினால ஸ்கில்ஃபுல்லாக வாசிக்கிற வரைக்கும் ஸ்டேஜ் ஏறாதீங்க. இந்த மாதம் கிட்டார் வாங்குவாங்க, அடுத்த மாதம் ஸ்டேஜ் ஏறிடுவாங்க, 3வது மாதம் யூடியூப் போடுவாங்க, 4வது மாதம் பார்த்தீங்கன்னா ஆள் எங்கே போனாங்கன்னே தெரியாது, அடுத்த ப்ரோக்ராமுக்கு போயிடுவாங்க. இந்த காரியங்கள் இல்லாமல் உங்களை நான் அது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களை நான் வளர்த்துருக்காக சொல்கிறேன். தயவுசெய்து மியூசிக் படிக்காமல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஹேண்டில் பண்ணாதீங்க. கீபோர்டோ கிட்டார்ஸோ வாங்கினா நீங்கள் காஸ்ட்லி தான் வாங்கணுன்னு கிடையாது. இந்த மாதிரி ஒரு 25,000 மதிப்புள்ள ஒரு சாதாரண கீபோர்டு போதும். நீங்கள் 10 லட்ச ரூபா கீபோர்டு வாங்கினாலும் நீங்கள் வாட்சிங்கன்னா தான் கார்ட் சவுண்டு வெளியே வரும். நீங்கள் 50 கோடி ரூபாய்க்கு நீங்கள் கீபோர்டு வாங்கினாலும் கிட்டார் வாங்கினாலும் நீங்கள் ஒன்றும் வாசிக்காமல் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அது என்னன்னே தெரியாமல் இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நம்ம ஹார்மனின்னு என்னென்னு தெரியணும், டியோல்னு என்ன தெரியணும், ஆர்பிஜியோன்னு என்னென்னு தெரியணும், ஸ்பிளிட்டுன்னு என்னென்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எந்த சாங்கில் எந்த இடத்துல சரணத்தில் யூஸ் பண்ணணுமா, அணுப்பல்லவியில் யூஸ் பண்ணணுமாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி மாடலுக்கு வந்து ஒரு கார்டு நம்ம எடுத்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்ட்ரிங்ஸ் எடுத்திருக்கேன். சாம்பிளுக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தாய் தேற்றுவது போல் பாட்டு இருக்குது. அந்த பாட்டு நான் வாசிக்கிறேன், சி மேஜரில் வாசிக்கிறேன். இது வந்து சியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது சி மேஜர், பாட்டே சியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கார்டு நீங்கள் எப்படி பிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா சியில் ஸ்டார்ட் ஆகிறதுனால சி, இ, ஜி இந்த 3 நோட்டு நீங்கள் வாசிக்கணும் கார்டுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிக்கிறதே சி நோட்டில் வைக்கணும், 2வது நீங்கள் வைக்கிறது இஜியில் வைக்கணும். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போது ஸ்தோத்திரம் இயேசுநாதா பாட்டு இருக்குது, அதுவும் சி மேஜர் தான். ஸ்தோத்திரம் இயேசுநாதா வாசிக்கிறேன். இந்த பாட்டு பாருங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டால் ஜியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சி மேஜர் தான், ஆனால் ஜியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு தாய் தேற்றுவது போல் அதுவும் சி மேஜர் தான், அது சியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது ஜியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜி ஃபர்ஸ்ட் நோட்டாக பிடிங்க. இதுதான் வருது, ஸ்தோத்திரம் அதுதான் வருது. ஸோ ஜி, சி, இ. ஸோ ஒரு பாட்டு எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டே நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா, சி மேஜராக இருந்தாலும் அது என்ன மேஜராக இருந்தாலும் ஒரு கீழே பர்டிகுலர் கீழே ஸ்டார்ட் ஆகும். அந்த கீயை ஃபர்ஸ்ட் கீயாக நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இந்த வீடியோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு தான் நாங்கள் இது போடுறோம். சில பேர் தெரிஞ்சிருந்தாலுமே இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சி மேஜர்னால் உடனே சிஜி பிடிச்சிருவாங்க. இது என்னன்னு கேட்டால் சாங்கை வந்து புல் டவுன் பண்ணி அவங்கள பாட விடாமல் கெடுத்துரும். இந்த கார்டு நீங்கள் தொட்ட இடத்துல பூரா சிஇஜியே பிடிச்சிங்கன்னா பாட்டு சிஇயில் இருக்குது. இப்போ தான் உங்களால் ஸ்வரம் எடுக்க முடியும், பாட்டு எடுக்க முடியும். ஸ்தோத்திரம் அப்போ தான் நீங்கள் எடுக்க முடியும். இப்படி பிடிச்சா உங்களால் ஸ்தோத்திரம் எடுக்க முடியாது. அதனால தான் சொன்னேன், சப்போர்ட்டிவாக நீங்கள் வாசிக்கணும். இது மியூசிக் கிளாஸ் போனீங்கன்னா தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ 2வது விஷயம் ஸ்ட்ரிங்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்ட்ரிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. மியூசிக் கீபோர்டில் மற்ற இசைக்கருவிகள் அத்தனைக்கும் ஸ்ட்ரிங்ஸ்க்கு மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸ்ட்ரிங்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆனால் சொல்கிறேன், ஸ்ட்ரிங்ஸ்னால் ஒரு வயலின் வாட்சா அதுக்கு பேர் வயலின்,
ஒரு 50 வயலின் வச்சா அதுக்கு பேர் ஸ்ட்ரிங்ஸ். 50 வயலினோட செல்லோ மற்ற ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் சேர்த்து சிம்பனி பண்ணுறது தான் ஸ்ட்ரிங்ஸ். இப்போ சி ஒரு கீழே பார்த்தீங்கன்னா சவுண்டு இவ்வளோ தான் இருக்குது. இந்த சியில் பார்த்தீங்கன்னா இ இருக்குது, ஜி இருக்குது, சி இருக்குது. இந்த கார்டனுடைய மொத்த ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த 7 நோட்டினோட சவுண்டு ஒரு சீல் இருக்குது. ஸ்ட்ரிங்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் அது. இப்போ மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறப்ப நமக்கு பேக்கப் கிடைக்காது. பியானோவோ மற்றதெல்லாம் நீங்கள் வாசிக்கிறப்போ உங்களுக்கு அந்த சாங்க்கு பேக்கப் கிடைக்காது. ஆனால் ஸ்ட்ரிங்ஸ் வாசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சாங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் கொடுத்துரும், உங்களுக்கு ரூட் கொடுத்துரும். உங்களுக்கு அவர் பாடுறதுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் கார்டு வைக்கிறப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அவங்க கேட்ச் பண்ணிக்குவாங்க. சாங்கை வந்து அவங்க சாங் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாங் வந்து அவங்க பாடுறாங்க பார்த்தீங்களா, பாடுறவங்களுக்கு ஹம் பண்ணி எடுக்கிறதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரிங்ஸ் தான் ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிங்ஸ்லேயே வரிஞ்சு விடுறது சாங்கு பூரா இந்த கேரளாக்காரங்க அந்த மாதிரி வாசிப்பாங்க. ஆரம்பித்தாங்கன்னா ஸ்ட்ரிங்ஸு 5 பாட்டுக்கு ஸ்ட்ரிங்ஸ் வாசிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழர்கள் நீங்கள் கேரளாக்காரங்க மாதிரி அப்படி ஸ்ட்ரிங்ஸை விரும்பணும் தான், நல்லது தான். ஆனால் அது எங்கே சவுண்ட் பண்ணணும், எங்கே வேண்டாம், எங்கே டிஸ்நாய்ஸ் பண்ணுதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சுருக்கணும். ஸ்ட்ரிங்ஸும் சில இடத்துல கொலாப்ஸ் பண்ணிடும். ஏன்னா சாங் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கிறப்ப அங்கே பார்த்தீங்கன்னா சில பியானோ கார்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சாங்கை கட் பண்ணி அவருக்கு அடுத்த ஏரியா போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவர் பாடி முடிச்சோன்னையும் இப்போ வந்து கார்டில் பார்த்தீங்கன்னா கார்டு பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பண்ணுறது நான் ஸ்ட்ரிங்ஸ் சொன்னேன். 2வது உள்ளே நீங்கள் போகிறப்ப பியானோ கார்டு வைங்க. பியானோ கார்டு வந்து சரியான டிட்டர்மைன் பண்ணும். டிட்டர்மைன்னா நீ இப்படி தான் பாடுற, இல்லை நீ தப்பாக பாடுற, நீ இல்லைன்னா நீ கரெக்டாக பாடுறேங்கிறத நறுச்சுன்னு வெட்டி காட்டிட்டு போகும் சாங்கில். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா பியானோவில் சொல்லிடும், நீ சாங் விட்டு வெளியே போகிற, ஃப்ளாட் வாய்ஸ் வருது, டிஸ்நோட் வருதுங்கிறத அந்த பியானோ வந்து டக்குன்னு ஸ்கேல் பண்ணி ஜட்ஜ் பண்ணி சொல்லும். ஆனால் ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா அது சொல்லாது. ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற நோட்டு எல்லாத்துலேயும் சேர்ந்து போகும். ஆனால் பியானோ பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அம்பு விட்டு நீ கரெக்டாக பாடுறேன்னா கரெக்டாக பாடுறேன்னு சொல்லும். தப்பு பண்ணுனா அவர் பாடவே முடியாது, நிறுத்திடுவார். அந்தளவுக்கு ஜட்ஜ் பண்ணும் பியானோ. அதனால தான் இந்த கீபோர்டே பார்த்தீங்கன்னா உலகத்தில் எத்தனையோ லட்சம் கீபோர்டு வந்தாலும் பவர் ஆன் பண்ணணுன்னு ஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எதில் இருக்குன்னு கேட்டால் பியானோவில் தான் இருக்கும். ஏன்னா பியானோனுடைய ஒரு சின்ன ஒரு தூசி தான் மியூசிக் கீபோர்டெல்லாம். பியானோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் இழுத்து வச்சுருப்பாங்க, அந்த கம்பி போய் ஸ்ப்ரிங்கில் போய் அந்த ஸ்ட்ரிங்கில் போய் சுற்றி ஆட்டாக கொட்டும். அது கொட்டுற சவுண்டு தான் பியானோ. நீங்கள் இங்கே வாசிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அந்த கீஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கு. நான் ஒரிஜினல் பியானோலாம் வாசிச்சிருக்கிறேன், அதில் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் பியானோ வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு சாங் உள்ளே போயிட்டோம், சரணத்துக்குள்ளே போயிட்டோன்னா அங்கேயும் நீங்கள் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் வாசிக்காமல் சில இடத்துல அவங்க தவற இடத்துல மட்டும் நீங்கள் ஸ்ட்ரிங்ஸ் பேக்கப் கொடுத்து வாசிங்க. பியானோ வந்து மெயினாக ஸ்டுடியோஸில் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது பூரா ப்ரொஃபஷனல் தான் சொல்லிகிட்ருக்கேன். லைட் மியூசிக் சொல்லலை, லைவ் ஸ்டேஜ் சொல்லலை. ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் சர்ச்சில் வர்ஷிப்புக்கும் அல்லது ஸ்டுடியோவில் வாசிக்கிறதுக்கு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்டைல் எப்படியா இருந்தாலும் சரி, உலகம் இப்படி தான் போயிட்டுருக்கு. டான்மோன், நம்ம உலகம் பூரா ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கிறிஸ்துவ இசைக்கலைஞர் வந்து டான்மோன் பியானோ தவிர வேறு எதுவும் வாசிக்க மாட்டார். நோடுன்னு சொல்லிட்டு ஒரு கீபோர்டை வச்சுருக்கார் ரெட் கலரில், பியானோ தான் வைப்பார். அவர் பின்னாடி உட்காந்துருக்கிற ஒரு கீபோர்டிஸ்ட் வேணால் பேடோ அல்லது வார்ம் பேடு கொடுத்து அல்லது ஸ்ட்ரிங்ஸில் கொடுத்து பேக்கப்புக்கு வருவாரே தவிர, ஏன்னா இவர் ஒரு கார்டு வச்சுட்டு அந்த கார்டுலேருந்து டக்குன்னு அந்த பாட்டு எடுப்பார் வெளியே. ஒவ்வொரு கார்டு மாற்றுவார். இப்போ டியிலிருந்து ஏ போகிறாருன்னா ஏ வச்சு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி குதித்து அந்த ஏனுடைய நோட்டினுடைய வார்த்தையை பாட்டு பாடுவார். இது டான்மோன் ஆஸ்திரேலியாலையும் சரி, அமெரிக்காலையும் சரி, இந்தியாவிலையும் சரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் டான்மோன் பார்த்துருப்பீங்க. அவரை யாரும் குறை சொல்லவே முடியாது. நானும் அவரை சாம்பிள் எடுக்கிறேன். இப்போ நான் வைக்கிறேன். ஏன் இதெல்லாம் டீச் பண்ணுறேன்னா, நான் டான்மோன் சாங்ஸ் ஏகப்பட்டது ஆயிரக்கணக்கில் கேட்டுட்ருக்கிறேன். வேர்ல்டு பூரா ஒரு கிறிஸ்டியன் சாங்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம்.
ஐயா இவர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப பழசு, இவங்கெல்லாம் பெரியவங்க, இன்றைக்கெல்லாம் உலகம் எங்கேயோ போயிடுச்சு, நிறைய பேர் அப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் மற்றதெல்லாம் சொல்கிறீங்க. அவங்கள பற்றி நாங்கள் பாதர் பண்ணிக்கிறது கிடையாது. நாங்கள் வாட் இஸ் இன் பைபிள், வாட் இஸ் இன் மியூசிக், வாட் இஸ் அ ப்ரொஃபஷனல், வாட் இஸ் இன் ஸ்டுடியோ, உலகம் பூரா என்ன இருக்குது, எது ஸ்டாண்டர்ட், இன்னைக்கு இது நாளைக்கு அது நாளானிக்கு அது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. ஆதியிலிருந்து என்ன இருக்கோ அதை தான் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கிறது தான் அடுத்து என் பேரன் பேத்தி வந்தாலும் அதுதான் இருக்கும். இது மியூசிக் மாறாது. அதனால தான் 7 ஸ்வரங்கள் இருக்குது. இன்னும் 8வது ஸ்வரம் கண்டுபிடிக்கல. நீங்கள் என்ன பண்ணினீங்கனாலும் 7 ஸ்வரத்துக்குள்ள தான் நம்ம பாடி ஆகணும். சரிங்களா? ஸோ பியானோவில் நீங்கள் போகலாம். பியானோ குளுமையாக இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணாது. இன்றைக்கி நிறைய பேர் பியானோ யூஸ் பண்ணுறதில்ல, பியானோ யூஸ் பண்ணுங்க. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா பேடுன்னு சொல்லுவோம், வார்ம் பேட். ஓகே, பியானோ கிடச்சிச்சு. பியானோக்கு பின்னாடி இப்போ ஒரு பேட் சவுண்ட் கேட்குறீங்க. இந்த பேட் பார்த்தீங்கன்னா சவுண்டு கம்மியாக வைங்க. ஏன்னா சில இடங்களில் நான் பார்க்குறேன், சில இடத்துல எனக்கு நான் கீபோர்டு வாசிக்க போகாத இடத்துல, கிட்டார் வாசிக்க போகாத இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேட் சவுண்டு ஓன்னு வச்சுட்டு அப்படியே குற்றால அருவியில் தலையில் கொட்டுற மாதிரி கொட்டுது. சில பாஸ்டருடைய பசங்க அந்த அந்த பேடு சவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த மண்டபமே நிறைஞ்சு கடைசியாக பாட்டு என்ன பாடுறாருன்னே கேட்குறது இல்லை. ஸோ அதனால் மியூசிக் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க, கீபோர்டு ஆக்குப்பை பண்ணக்கூடாது. இப்போ கீபோர்டு இருக்குது, கிட்டார் இருக்குது, ரிதம் பேட் இருக்குது, தபலா இருக்குது, சாக்ஸஃபோன் இருக்குது, ஃப்ளூட் இருக்குது, இப்படி நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறப்போ கீபோர்டுக்கு மட்டும் ப்ரையாரிட்டி கொடுப்பார். அந்த மிக்சரில் உட்காந்துருக்கிற ஒரு கீபோர்டை மட்டும் சவுண்டு தூக்குவார். இல்லைன்னா சோலோ கிட்டாரிஸ்ட் வந்தாருன்னா அவருக்கு மாத்திரம் நிறைய சவுண்ட் வைப்பார், மற்றவங்க பூரா டம்மி பண்ணி வச்சுருப்பார். நிறைய இடங்களில், சென்னையில் நிறைய இடத்துல நான் போகிறப்ப அதை நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஸ்பெஷல் கெஸ்ட்டு, அவர் சாக்ஸஃபோன் வாசிக்கிறாருன்னா சாக்ஸஃபோன் மட்டும் ஹை கெயின் வச்சு தூக்கி நிறைய வச்சுருப்பார். கீபோர்ட் சவுண்டு இப்படி நீங்கள் பண்ணவே கூடாது. மியூசிக் பண்ணுறப்ப ஒரு சாங்கில் எல்லா இடத்துலைக்கும், ஏன்னா நிறையா ஸ்டேஜில் நான் வாசிக்கணும்னு சொல்கிறேன், கீபோர்டுக்கு சாங்கில் சில இடம் இருக்குது, கிட்டாருக்கு சாங்கில் சில இடம் இருக்குது. அங்கே எல்லாம் நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஒரு சாங் பூரா கீபோர்ட்லேயே ஆரம்பித்து கீபோர்ட்லேயே முடிக்கக்கூடாது. மாறாக கிட்டார் கார்ட் சவுண்ட் கேட்குதா, லீட் கிட்டார்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் சவுண்டு வரும். கிட்டாரில் ட்ரம்பட்டு, கீபோர்ட்லாம் ட்ரம்பட்டு போட்டு வாசிங்கன்னா பப்பர நிறையா கேட்கும். பேஸ் கிட்டாரே கேட்காது, கிட்டார் கார்டு ஜிங்கு ஜிக்கு ஜிக்கு ஜிங்கு ஜிக்கு ஜிக்கு ஜிங்கு ஜிக்கு ஜிக்கு ஜிங்கு ஜிக்கு ஜிக்கு அழகாக வரும் அந்த கிட்டார் கார்டு. அது வெளியே கேட்குறக்கே விட மாட்டாங்க. இவங்க கீபோர்டில் தட்டி வாச்சு இவங்க சவுண்டையும் இவங்க என்ஜாய் பண்ணி இவங்க ஒரு நாளும் கிட்டாரே ரசிக்க மாட்டாங்க, ஒரு நாளும் பேஸ் கிட்டாரும் ரசிக்க மாட்டாங்க, ஒரு நாளும் மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டே ரசிக்க மாட்டாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, இன்றைக்கி எங்கே போனாலும் அந்த ட்ரம்பட் சவுண்டு தான் போட்டு, அது என்னன்னு தெரியல, மாட்டிக்கு சாட்டிருக்கு. நம்ம ஆட்கள்கிட்ட நீதிமொழியில் வசனம் சொல்லுது, மூடன் கையில் அகப்பட்ட பழமொழி வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு அப்படிங்கிறது போல். வெறியன் கையில் ஒரு முள் கிடச்சுன்னா எப்படி எல்லாத்தையும் அந்த முள்ளை வச்சு அடிப்பானோ, அதை மாதிரி நிறைய பேர் பீஸ் வாசிக்கிறோம், பிஜிஎம் வாசிக்கிறாங்க, உடனே ட்ரம்பட்டு தான் ஆன் பண்ணிக்கிறாங்க. ட்ரம்பட்டு ஒன் ஆஃப் த ப்ளோ இன்ஸ்ட்ருமெண்ட், அது நமக்கு தேவை தான். ஆனால் சாக்ஸஃபோன் இருக்குது, ஃப்ளூட் இருக்குது, ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அக்கார்டின் இருக்குது. அக்கார்டின் மாதிரியெல்லாம் ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் உலகத்துலேயே எனக்கு தெரியல. இன்றைக்கி அக்கார்டின் கண்ணில் பார்க்குறது கூட இந்தியாவில் கிடையாது. ஆனால் இதில் அக்கார்டின் சவுண்டு கீபோர்டில் இருக்குது. அக்கார்டின் சவுண்டு இன்றைக்கி வச்சு, ஏன்னா அக்கார்டின் சவுண்டை வச்சு அவங்க ஹேண்டிலிங் பண்ணுற ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு வேல்யூம் கண்ட்ரோலில் 0லேருந்து 100% வச்சுட்டு மறுபடியும் 0 கொண்டு போவாங்க. அப்போ தான் அக்கார்டின் வாசிக்க முடியும். நீங்கள் ஹார்மோனி வாசிக்கிற மாதிரியெல்லாம் மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கே டேலண்ட் வேணும். எலக்ட்ரானிக்ஸ் வாசிக்கிற டேலண்ட் தேவையில்லை. அக்கார்டின் வாசிக்கிற நேரத்தைக்கோட அக்கார்டினிஸ்ட் ஒருத்தர் நான் பார்த்தேன், அவங்க 0 பண்ணி வேல்யூம் 0லேருந்து சர்ன்னு 100% வேல்யூம் வந்து மறுபடியும் 0 போகுது. அப்போ வேல்யூம் பெடல் வந்து அவங்களுக்கு வேணும், இந்த வேல்யூம் மெயின் வேல்யூம் பார்க்கணும், பிளேயிங்கில் மாற்றணும், கார்ட்ஸ் வைக்கணும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மட்டும் தயவுசெய்து ஒரு சாங்கில் ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க. இது சர்ச்சில் இது பண்ணுறாங்க. ஸ்ட்ரிங்ஸ் வந்து மற்ற கார்ட்ஸையும் அக்காம்பனி பண்ணி அப்படியே தூக்கிட்டு வந்துடும் மேலே. ஸ்ட்ரிங்ஸ் வாசிக்கிறப்போ
உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸோட ஆல்டோ நோட் கிடச்சிரும். இந்த ஆல்டோ நோட்டு, சொப்ரானோ நோட்டு, டெனர் நோட்டு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸில் தான் கிடைக்கும். அது இருக்கு. அது இருக்கு. இது எனக்கு கேளுங்க. சாப்பாசால வந்து 3 நோட்டும் இதில் மெர்ஜ் ஆகும். ஆனால் பியானோவில் வந்து அது கிடைக்காது. பியானோ பாருங்கள், அந்த ஒரு நோட்டு தான் கிடைக்கும். ஸ்ட்ரிங்ஸில் உங்களுக்கு சாப்பாசா கிடைக்கும். மொத்த 7 நோட்டும் ஒரு கீழே கிடைக்கும். அப்போ ஒரு நோட்லேயே ஒரு கீழேயே 3 கிடைச்சதுன்னா 3 கார்டு வச்சு ஸ்ட்ரிங்ஸ் பிடிக்கிறப்ப 086. அப்போ கார்டு வந்து எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள். உங்கள் கையில் எத்தனை அக்கம்பெனி இருக்குது பாருங்கள் கையில். ஓகே, ஸ்ட்ரிங்ஸ் அதுக்காக. ரெண்டாவது இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுங்கள். ரெண்டாவது பேடு. வார்ம் பேட் வந்து நீங்கள் சாங் வாசிக்கிறப்ப டிஸ்டர்ப் இல்லாமல். பேடு வந்து எதுக்குன்னா மெயினாக எந்த பேடு வேணால் செலக்ட் பண்ணிக்க. மெட்டல் பேடு, நிறைய பேடு இருக்குது. வார்ம் பேடு இருக்குது, பியானோ பேடு இருக்குது. பேடு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 பேடு இருக்குது கீபோர்டில். நல்ல காஸ்ட்லி கீபோர்ட்லாம் அந்த பேடு இருக்குது. பேடு வந்து பார்த்திங்கன்னா சாங்கு கீழே விழாமல் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி கீழே போய் தாங்கி பிடிக்கும். அது தாங்கி பிடிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பாட்டு பாடுறப்ப தான் தெரியும். சப்போஸ் பாட்டு பாடுறவரே எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டாருன்னா டக்குன்னு பேடு போய் அங்கே போய் தூக்கி அந்த சாங் அப்படி நிறுத்தும். சப்போஸ் யாராச்சும் ஃப்ளாட் வாய்ஸில் பாடிட்டாங்க அப்படின்னாங்கன்னா பேடு வந்து அந்த இடத்த மறைச்சிரும், வேனிஷ் பண்ணிடும், அந்த ஏரியா மறைச்சிரும். அதுக்கோசரம் பேடு வாசிக்கிறப்போ அதிகமான சவுண்டு வச்சு ஓன்னு வச்சிடுறாங்க. அதுவும் பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், பாட்டுக்காக தான் கீபோர்டே தவிர கீபோர்டுக்காக பாட்டு கிடையாது. நிறைய பேர் பாட்டுக்கு தாளம் தாங்க அப்படிம்பாங்க. பாட்டே இல்லாமல் எங்கே தாளம் வரும்? பாட்டுக்கு தாளங்கிறது உண்மைதான். ராகமே இல்லை, நல்லா பாடுனாங்கன்னா ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்குது பாட்டு அப்படிம்பாங்க. நல்லா பாடலின்னா அந்த இடத்துல பியானோ கரெக்டான மியூசிக் கொடுத்துரும். நீங்கள் டிஸ்வான்டட் நோட் ஏதாவது போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்தையும் பியானோ வந்து மிரர் மாதிரி காமிச்சிரும். ஸோ இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மெயினாக யூஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸு, அடுத்தது பேடு, அடுத்தது பியானோ. இதில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பியானோ தான். பியானோ வச்சு நீங்கள் கார்டு கொடுக்கணும். அவர் வந்து அந்த சீனுடைய நோட்டை காதில் கேட்டு பியானோனுடைய சவுண்டில் கேட்டு ஒரு ஏரியாவில் வந்து நிற்பார். அப்போ அவருக்கு சி கார்டுன்னு என்ன, இப்போ சி மைனர் உடனே அவருக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த 3 வந்து மறந்தாதீங்க. பியானோ, ஸ்ட்ரிங்ஸு, பேடு. இந்த 3 வந்து மெயினாக கார்டு வாசிக்கிறது தான். பியானோவில் கார்டு வாசிக்கிறது உங்கள் திறமை. என்னை பொறுத்த வரைக்கும் வாசிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். பியானோவில் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வெல் நோன் பிளேயராக இருந்தீங்கன்னா ஒரு கீழே கொண்டு போய் கடைசியாக ஒரு 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 ஃபுல் காங்கிரிகேஷனை உங்களால் நிறுத்த முடியும் பியானோவில். ஸ்ட்ரிங்ஸில் நிறைய பேர் ஸ்ட்ரிங்ஸில் வந்து பீஸ் வாசிப்பாங்க. பீஸுன்னா பிஜிஎம்மு மற்றதெல்லாம் வாசிப்பாங்க. எனக்கு ஸ்ட்ரிங்ஸில் வாசிக்கிறது எனக்கு தெரியாது. சில பேர் வந்து அதை சூப்பராக வாசிக்கிறாங்க. ஸ்ட்ரிங்ஸில் ஒரு 80% ஸ்ட்ரிங்ஸில் வந்து தப்பாக வாசிக்கிறாங்கன்னா நல்லா இருக்கிறது இல்லை. ஸ்ட்ரிங்ஸில் வந்து பீஸ் வாசிக்கக்கூடாது. ஸ்ட்ரிங்ஸினுடைய மெயின் ப்ரையாரிட்டி என்னன்னு கேட்டால் கார்ட் பேஸ்டு தான். ஏன்னா வயலின் பார்த்தீங்கன்னா நீங்கள் இழுத்து அப்படியே அந்த உங்கள் நோட்டில் நிற்க வைப்பாங்க. அத்தனை 50 வயலின் சிம்பனி எல்லாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கார்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா 10 வயலின் ஆல்ட்டோ வாசிப்பாங்க, 10 வயலின் டெனர் வாசிப்பாங்க, 10 வயலின் ஆல்ட்டோ சொப்ரானோ வாசிப்பாங்க. இப்படி ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷனில் 5 பார்ட் இருக்குது. 10 வயலின் வந்து அந்தந்த செக்மெண்ட் பிரிச்சுட்டு எல்லாம் கார்டில் தான் நிற்பாங்க. அதனால ஸ்ட்ரிங்ஸில் வந்து பீஸ் வாசிக்கிறது அது அவங்கவுங்களுடைய விருப்பம். நான் யாரையும் குறை சொல்லலை. பீஸ் வந்து இதில் ட்ரம்பட்டில் வாசிக்கலாம். பீஸ் எல்லாம் ப்ளோ இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போகிறது நல்லது. தயவுசெய்து ட்ரம்பட்டு இது வரைக்கும் வாசிச்சாச்சு கிறிஸ்து உலகத்தில். கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். அதுக்கு அப்போ ஆல்டர்னேட்டிவ் வேறு ஏதாவது சொல்லுங்கள். தயவுசெய்து ட்ரம்பட்டில் இது வரைக்கும் நீங்கள் வாசிச்சது போதும். உலகமே நிறைஞ்சு கிடக்கு ட்ரம்பட்டில். இனி நீங்கள் ட்ரம்பட்டில் நீங்கள் என்ன வாசிக்கினாலும் இனி பேர் எடுக்க முடியாது. நீங்கள் வேறு இருக்குது, பிக்கோலா இருக்குது, அக்கார்டின் இருக்குது, வேறு ஃப்ளூட் இருக்குது, சாக்ஸஃபோன் இருக்குது,
நிறைய ப்ளோ இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, நிறைய ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, நிறைய ஸ்ட்ரிங்கட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. கிட்டாரில் வாசிங்க, கிட்டார் எடுத்து கீபோர்டில் எடுத்து கிட்டார் போட்டு வாசிங்க. அந்த ட்ரம்பட் எப்படி இப்படி நிறைச்சதுன்னு தெரியல இந்தியாவை. அது இந்தியாவோட டேஸ்ட் இந்தியாவில் வந்து மட்டும்தான் ஆமா. பப்பர பப்பம் பா பப்பர பப்ப அந்த மிலிட்ரி பேண்டு மாதிரி அதை வாசிப்பாங்க. அதனால் இன்னொரு தாட்டு வேணால் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், இனிமேல் எங்கேயும் ட்ரம்பட் சவுண்டு பீஸில் கேட்கக்கூடாது. நான் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, உட்காந்து கீபோர்டில் சும்மா இருக்கிறப்ப தேடுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும் ஆன் பண்ணாதீங்க, வெள்ளிக்கிழமை உட்காந்து 4 மணி நேரம் தேடுங்க, எதில் பீஸ் வாய்ச்சா நல்லா இருக்குன்னு பாருங்கள். இது எல்லோரும் இது பண்ணுறது இல்லை, ஆனால் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்பட்டில் பீஸுனாவே உடனே ட்ரம்பட் போட்டுடுறாங்க. அப்படி வேண்டாம், ஸ்ட்ரிங்ஸில் வாசிக்காதீங்க. ஏன்னா ஸ்ட்ரிங்ஸில் நீங்கள் போகிறதே தெரியாது. ஸ்ட்ரிங்ஸில் நீங்கள் பீஸ் வாசிங்கன்னா எந்த ஏரியாவிலேருந்து எங்கே ஜம்ப் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வாசிக்க போகிறீங்க, அது கிட்டார் கார்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இவர் எங்கே போகிறாரு, எதை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டாரிஸ்ட் உங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருப்பார். பீஸ் வாசிக்கிறப்ப ஸ்ட்ரிங்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணாமல் போகும். ஸ்ட்ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நோட்டெல்லாம் அள்ளி எடுத்துகிட்டு போகும். கூட சி போகுதுன்னா அது பக்கத்தில் இருக்கிற பியும் போகும், சி ஷார்ப்பும் போயிட்டுருக்கும் பக்கத்தில், அப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கும். சொல்கிறது புரிஞ்சுட்டிங்களா? புரியுது புரியுது பாஸ். ஒரு சி நோட் கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பி நோட்டும் கேட்கும், டி நோட்டும் கேட்கும், அலசி எடுத்துகிட்டு போகும் ஸ்ட்ரிங்ஸ் மொத்தமாக. அதனால் பீஸ் வாசிக்கிறப்ப ஸ்ட்ரிங்ஸ் வாசிக்காமல் தான் நல்லது. ஆனால் ஸ்ட்ரிங்ஸுக்குன்னு ஒரு இடம் இருக்குது கார்டு வைக்கிறதுக்கு, அந்த இடத்துல ஸ்ட்ரிங்ஸை தவிர நீங்கள் வேறு எது வாசிக்கினாலும் ஃபில் ஆகாது, ஸ்ட்ரிங்ஸ் தான் ஃபில் ஆகும் அங்கே, அதுதான் கம்பைன் பண்ணும். ரைட், அடுத்த செக்ஷன் போகலாங்களா? ரைட். அடுத்தது சபைகளில் எது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற செய்யக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது சர்க்கஸ் மாதிரி சர்ச்சை கொண்டு போகாதீங்க, டிஸ்டார்ஷன் கிட்டார் வாசிக்காதீங்க. நிறைய இருக்குது கிட்டார் யூனிட்ஸில், நிறைய சூப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்படியே போக வேண்டியதுதான். சரியா? ஸோ டிஸ்டார்ஷன் தயவுசெய்து வாசிக்காதீங்க. டிஸ்டார்ஷனுடைய மீனிங் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் போய் படித்து பாருங்கள். இருக்கிற ஒரு நிலைமையை கெடுக்கிறது தான் கிறிஸ்டினான்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு கிறிஸ்டியன் வாசிக்கிறது இப்படி தான் வாசிப்பாங்க, அவங்க உலகம் தெரிஞ்சு வச்சுருக்கு, அதை வச்சு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க, இவர் சினிமாவில் வாசிக்கிறவரா, சர்க்கஸில் வாசிக்கிறவரா, கிளப்பில் வாசிக்கிறவர். ஓகே, இப்போ வந்து இந்த கண்டென்ட்டில் நம்ம பார்த்தது ஹவு டு ப்ளே த கீபோர்டு. கீபோர்டு நீங்கள் எப்படி வாசிக்கணும், கார்டு எப்படி வாசிக்கணும், கார்டு எப்படி பிடிக்கணும்னு சொன்னேன். கார்டு தவிர பாட்டு பாடுறப்போ நீங்கள் பீஸ் எல்லாம் வாசிக்கவோ அல்லது அந்த பாட்டோடையே சேர்ந்து அந்த பாட்டையே வாசிட்டுருக்காதீங்க, அதுவும் வாசிக்கக்கூடாது. பழைய காலம் ஒரு 150 வருஷம் பின்னாடி போன காலம் மாதிரியாக இருக்கும், அப்படி நீங்கள் வாசிக்க வேணாம். கார்ட்ஸ் நீங்கள் எப்படி பிடிக்கணும், எப்படி மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, வாட்ஸ் ராங் வித் மியூசிக் இன் சர்ச். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயிங் வந்து நீங்கள் வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். மூணாவது, விச் இன்ஸ்ட்ருமெண்ட் டு பி செலக்ட், நீங்கள் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் சொல்லியிருக்கேன். கார்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணால் நீங்கள் பாட்டினுடைய ஸ்கேல் கண்டுபிடிக்கலாம். சாங் சப்போர்ட்டிவ் ஆக்குறது ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதில் பீஸ் வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் பியானோ வந்து பாட்டு சரணம் போயிட்டுருக்கப்போ டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, பாட்டு வந்து பாடுறவருக்கு அவர் ஹெல்ப்ஃபுல்லாக்குறதுக்கு கார்டு நான் சொல்லியிருக்கேன், பியானோ கார்ட்ஸு. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் நீங்கள் செலவு. 4வது பார்ட்டு நான் இப்போ பேச போகிறேன், ஹவு டு ஆர்கனைஸ் மியூசிக் இன் சர்ச். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து சர்ச்சுக்கு நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், மெயினாக என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லி நாங்கள் இந்த கண்டென்ட் முடிக்கிறோம். இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு எல்லா சர்ச்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கீபோர்டு வாங்கணும்னு சொல்லி விருப்பப்படுவாங்க, நல்லது தான். கீபோர்ட்ஸ் வந்து கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். கீபோர்ட்ஸில் மெயினாக நான் சொல்கிற விஷயம், உங்களுக்கு அடி வைத்து கலக்கிற ஒரு விஷயம், இந்த ஸ்பீக்கர்ஸ் இல்லாத கீபோர்டு வாங்குங்க. கீபோர்டில் இந்த மானிட்டர் ஸ்பீக்கர் இருந்ததுனாவே அது டாய் கீபோர்டு. இது யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இதை சொன்னதுலேருந்து நிறைய பேர் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் ஐ டோன்ட் கேர். இந்த ஸ்பீக்கர்ஸ் எந்த கீபோர்டில் இல்லையோ அதுதான் ப்ரொஃபஷ்னல் கீபோர்டு. ஏன்னா ஸ்டுடியோவில் போனோடனே இந்த ஸ்பீக்கர் இருந்ததுன்னா அந்த கீபோர்ட்ஸ் வந்து ஸ்டுடியோக்கில் ரெக்கார்டிங்லலாம் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. இது எல்லாமே ஸ்பீக்கர்ஸ் இருக்கிற அத்தனை கீபோர்ட்ஸுமே டாய் செக்ஷனில் தான் வரும். நீங்கள் கீபோர்ட்ஸ் நீங்கள் வாசிக்கிறதுனாவே ஹெட்ஃபோன் போட்டு, இல்லைன்னா ஒரு மானிட்டர் க்யூப் ஒன்று வச்சு, கீபோர்டுக்குன்னு க்யூப் இருக்குது, அதில் ரிதம் பேடோ மைக்கோ போடக்கூடாது. கீபோர்டுக்குன்னு கார்த்தி அப்படிங்கிற பாக்ஸ் எல்லாம் இருக்குது, அது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், கீபோர்டுக்கு உண்டான க்யூப்ஸ் இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
ஸோ கீபோர்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வசதி தகுந்த மாதிரி வாங்கிக்கிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி i500 25,000 கிடைக்குது. அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வாங்காதீங்க. எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் அதுக்கு கீழே வாங்குனீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க. பாட்டு பாடுறப்போ உங்களுக்கு பேக்கப் கொடுக்க முடியாது. i500 கீழே போக வேண்டாம். அதே மாதிரி 50,000 1,00,000 அப்படி நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை வசதி இருந்து நீங்கள் வாங்குவீங்கன்னா நீங்கள் Yamaha விட்டு ஜம்ப் பண்ணி வேறு கீபோர்ட் போங்க. கார்க்கு போங்க, ரோலண்ட் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 1வது பார்ட் 2வது பார்ட்லாம் சொல்லியிருக்கேன். Yamaha என்ன பண்ணும், கார்க்கு என்ன பண்ணும், வேறு கீபோர்ட்ஸ் பிராண்டில் என்சோனிக் இருக்குது, ட்ரைட்டான் இருக்குது, N364 இருக்குது, நிறைய கீபோர்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் Yamahaன்னு சொல்லி எல்லாம் Yamahaவில் இருக்காங்க. ஆனால் Yamaha வந்து யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் உங்களுக்கு வாசிக்க தெரியலனா கூட இந்த கீபோர்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு வாசிக்கவே தெரியலனா கூட இந்த கீபோர்டு உங்களை பயங்கரமாக வாசிக்கிற மாதிரி காட்டும். கார்க்கு கீபோர்டில் நீங்கள் அதிகமாக நீங்கள் நல்லா வாசிக்கினா தான் உங்களை நல்லா வாசிக்கிறதா காட்டும். ஆனால் இந்த Yamahaவில் பார்த்தீங்கன்னா அந்த யூசர் ஃப்ரெண்ட்லிங்கிற வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட ஒரு கீபோர்டில் இப்படி ஒன்று வச்சிங்கன்னா உடனே பயங்கரமாக வாசிக்கிறாருப்பா ஒரு கீபோர்டு அப்படின்னு சொல்லும். Yamaha சொல்ல வைக்கும். இது பொய்யான தகவலை மக்களுக்குள்ளாக கொண்டு வரும். ஆனால் நீங்கள் மியூசிக்கில் வளர முடியாது. நீங்கள் வளரணும் அப்படின்னா யூ கேன் கோ டு வேறு ஏதாவது ப்ரொஃபஷ்னல் கீபோர்டுக்கு போங்க. Yamahaலேயே ப்ரொஃபஷ்னல் கீபோர்டெல்லாம் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் இல்லாத கீபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. மோட்டிவ் XF8 இருக்குது. ஓகே, நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ.